من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا لا تجعلنا مع القوم الظالمين صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா லா தஜஅல்னா மஅல் கௌமில் ஸாலிமீன், எங்கள் இறைவா, அக்கிரமங்களும் அநியாயங்களும் செய்த இந்த கூட்டத்தார்களுடன் எங்களை நீ ஆக்கி விடாதே என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய அந்த நரகவாதிகளுடைய அந்த சப்தத்தையும் அந்த நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த தண்டனைகளையும் பார்த்து அந்த மக்கள் செய்யக்கூடிய துவாவை, அதாவது அல் ஆராஃப் என்று சொல்லக்கூடிய ஆராஃப் வாசிகள் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் சொல்றான். அவங்க சொர்க்கத்தை பார்ப்பாங்க, அடுத்து நரகத்தை பார்ப்பாங்க. நரகத்தை பார்க்கும்போது அவங்க இந்த துவா செய்வாங்க, யா அல்லாஹ், அநியாயங்களும் அக்கிரமங்களும் செய்த இந்த கூட்டத்தார்களுடன் எங்களை நீ ஆக்கி விடாது அப்படின்னு அவங்க அல்லாட்ட துவா செய்வாங்க. அந்த துவாவை அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில பதிவு செய்யலாம். அப்ப ஒவ்வொரு நாளும் இந்த துவாவை நம்ம கேட்கறது நமக்கு முக்கியமான ஒரு கடமையாக இருக்குது. கடமை அப்படிங்கிறத விட இது மிக முக்கியமான ஒரு துவாவாக இதை நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த துவா நமக்கு இரு உலக வாழ்க்கையிலுமே வெற்றியை தரும். இந்த உலக வாழ்க்கையிலையும் சரி, மறுமையினுடைய வாழ்க்கையிலையும் சரி, நல்லவர்களோடும் நம்பிக்கையாளர்களோடும் அல்லாஹ் நம்மை சேர்த்து வைக்கணும். நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, கெட்டவர்களோடு, கெட்ட மனிதர்களோடு, கெட்ட குணம் உடையவர்களோடு என்ன செஞ்சிடக்கூடாது, நாம சேர்ந்துடக்கூடாது. நம்மள அல்லாஹ் நல்லவர்களோடு சேர்த்து வைக்கணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாமே இந்த துவாவை கேட்டோம்னா நிச்சயமாக அல்லாஹ் என்ன செஞ்சிடுவான், இம்மையிலும் மறுமையிலும், இந்த இரண்டு வாழ்க்கையிலையுமே, உலக வாழ்க்கையிலையும் மறுமை வாழ்க்கையிலையும் நல்லவர்களுடைய நட்பை என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் வழங்கிடுவான். அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூனு மஅஸ் ஸாதிகீன், ஈமான் கொண்டவர்களை நீங்க உண்மையாளர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்ப யாரு கூட நம்ம சேர்வாங்கிறதையும் அல்லாஹ் கண்காணிக்கிறான், யாரு கூட நம்ம பழகுறோங்கிறத அல்லாஹ் கண்காணிக்கிறான். அதனாலதான் வ கூனு மஅஸ் ஸாதிகீன், நீங்க என்ன செய்ய, உண்மையாளர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப இந்த துவா மிக முக்கியமான ஒரு துவாவாக நாம பார்க்கிறோம். நல்லவர்களோடு அல்லாஹ் யாரை சேர்த்து வைக்கிறானோ நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கை எல்லா நிலையிலையுமே நல்லா இருக்குங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இந்த உலக வாழ்க்கையிலேயே நாம பழகக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருந்தால், ரொம்ப கண்ணியமானவங்களாக, ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்கன்னு சொன்னா நமக்கு அவங்க சொல்லித்தரக்கூடிய வழிமுறைகளும் நல்லதாக இருக்கும். சொல்லுவாங்க, பூவோடு சேர்ந்தா நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆளு ஒரு நல்லவர் கூட போய் சேர்ந்து நின்றுட்டாருன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை இவருக்கும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதான் தமிழ்ல கூட அந்த பழமொழி சொல்லுவாங்க. அதே போன்றுதான் நல்லவர்களோடு நாம் எங்கெல்லாம் சேர்ந்து இருக்கிறோமோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, யா அல்லாஹ், நல்லவர்களோடும் முத்தகீன்களோடும் உண்மையாளர்களோடும் யாரு சேர்ந்து இருக்கிறாங்களோ அவங்கள நாளைக்கு மறுமை நாளில அல்லாஹ் அவர்களுக்குடைய எழுப்புவான். இந்த உலகத்துல நாம யாரை நேசிச்சோமோ, இந்த உலகத்துல யாரு கூட நாம அதிகமா இருந்தோமோ, இந்த உலகத்துல யாரை நாம விரும்பினோமோ அவங்க கூட தான் மறுமை நாளில எழுப்பப்படும். இப்போ மறுமை நாளில நல்லவர்களோடு எழுப்பப்படுவதற்கு இந்த உலகத்துல நல்லவர்களோடு நாம் சேரணும். அவங்கள நம்ம அடையாளம் பார்க்கணும். தொழுகையாளிகளாக, நோன்பாளிகளாக, ஜக்காத் கொடுக்கக்கூடியவர்களாக, ஹஜ்ஜு செய்தவர்களாக, அல்லாஹ்வினுடைய கட்டளை நிறைவேற்றக்கூடியவர்களாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த மக்களை அடையாளம் கண்டு அவர்களோடு கூட சேர்ந்து இருப்பதற்கு முயற்சி செய்யணும். அவங்க கூட நாம பழகுவதற்கு முயற்சி செய்யணும். அதுக்கு இந்த துவா மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. இந்த துவாவை யார் அதிகமா கேட்கிறாங்களோ அவங்கள என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் கெட்டவர்களை விட்டும் கெட்ட மனிதர்களை விட்டும் அல்லாஹ் தூரமாக்கி நல்லவர்களோடு அல்லாஹு தாலா சேர்த்து வைத்து விடுவான். இந்த உலகத்துல மட்டுமல்ல மறுமையிலும் அல்லாஹ் சேர்த்து வச்சிருவான். அல்லாஹ் தன்னுடைய திருமுறையிலே சொல்லி காண்பிக்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி என்பதாக ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்வான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, முஃமின்களே நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். யாருக்கு ஈமான் கொள்ள சொல்றான்? ஆல்ரெடி முஃமின்கள் ஈமான் கொண்டுட்டோம். யாரெல்லாம் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டோமோ அவங்களெல்லாம் முஃமின்கிறாங்க. ஈமான் கொள்ளாதவர்கள் அல்லாஹ் முஃமின்கள் அழைக்கல. ஈமான் கொள்ளாதவர்கள் அல்லாஹ் கூப்பிடுறாருன்னா மனிதர்களையும் சொல்லுவான். யா அய்யுஹன் நாஸ் அப்படிமா, ஓ மனிதர்களே. இதுனா இது எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனா யா அய்யுஹல்லதீன ஆமனு அப்படின்னு சொன்னா ஈமான் கொண்டவர்களை பார்த்துதான் அல்லாஹ் சொல்றான். ஈமான் கொண்டவர்களே
நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க என்ன ஈமான் கொண்டு இருக்கிறீங்களோ, என்ன நம்பிக்கை கொண்டு இருக்கிறீங்களோ அதுல நீங்க உறுதியாயிருங்கிறாங்க. நீங்க என்ன களிமா சொல்லி இருக்கிறீங்களோ அந்த களிமாவில நீங்க உறுதியா இருங்க. வாயளவு நம்ம களிமா சொல்லிட்டோமே, அந்த சொன்ன அந்த களிமாவினுடைய அர்த்தம் என்னங்கிறது இன்னைக்கு நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அர்த்தம் என்ன? அந்த அர்த்தத்தை விளங்கி அதுல உண்மையா இருக்கணும், அதுல உறுதியாக இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதரிடத்திலையும் விரும்புறான். நீங்க அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்க, அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொள்ளுங்கள். ஏன் அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை பார்த்து ஈமான் கொள்ளுங்கிறானா, நீங்க எந்த அளவுக்கு அல்லாஹின் மீது நம்பிக்கையை அதிகப்படுத்திக்கிட்டே போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகளை அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? சுத்தப்படுத்திடுவான். உங்களுடைய எண்ணங்களை அல்லாஹ் தூய்மையாக்கி விடுவான் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பள்ளிவாசல்ல தொழுகையாளிகள் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு காலம் வரும். பள்ளிவாசல்ல தொழுகையாளிகள் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு காலம் வரும். நல்லா நிறைந்து இருப்பாங்க. பள்ளிவாசல்கள் எல்லாம் ரொம்ப அழகழகாக காணப்படும் ஒரு சூழலை ஒரு காலம் வரும். பள்ளிவாசல்லாம் ரொம்ப அழகழகாக இருக்கக்கூடிய அதை காணக்கூடிய ஒரு காலம் வரும். அப்ப பள்ளியில கூட்டங்கள் நிரம்பி இருக்கும், பள்ளிவாசல்கள் ரொம்ப அழகாக இருக்கும், தொழுகையாளிகள் பள்ளியை நிரப்பி வைத்திருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியா சொல்றாங்க, ஆனால் அவருடைய உள்ளங்கள் எல்லாம் தனித்தனியாக இருக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கூட்டம் அதிகமா இருக்கும், ஆனா உள்ளம் தனித்தனியா இருக்கும். இன்னைக்கு நாம 10 பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்னா, பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டோம்னா நம்ம எல்லோருடைய உள்ளமும் எதை நோக்கி இருக்கணும்னு சொன்னா அல்லாஹ்வை நோக்கி தான் இருக்கணும். அல்லாஹ்வினுடைய பயத்தோடு இறையச்சத்தோடு தான் இருக்கணும். ஆனா அப்படி இருக்காது. என்ன செய்யும்? அவர்களுடைய உள்ளங்கள் தனித்தனியாக இருக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க, உங்களுடைய உள்ளங்கள் எப்பொழுது அல்லாஹ்வின் பக்கம் ஒன்று சேருகின்றதோ, நீங்க தனிமையில இருந்தாலும் சரி, கூட்டத்துல இருந்தாலும் சரி, குடும்பத்துல இருந்தாலும் சரி, வியாபாரத்துல இருந்தாலும் சரி, தொழில்ல இருந்தாலும் சரி, நீங்க எங்க இருந்தாலும் உங்க உள்ளம் எப்பொழுது அல்லாஹ்வோடு ஒன்றி விடுகின்றதோ அந்த மனிதரை அல்லாஹு தஆலா 2 உலகத்திலும் நல்லவர்களோடு அல்லாஹ் சேர்த்து வைப்பான். அத்தகைய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. 2வது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள், எதிர்வர இருக்கக்கூடிய ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதத்துல ஒரு நோன்பாளிக்கு 2 விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. ஒரு நோன்பாளி 2 விஷயத்துல உறுதியா இருந்தாருன்னா அவருடைய நோன்பு அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுது, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. அப்ப ஒரு நோன்பாளிட்ட 2 விஷயம் இருக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, ஒண்ணு, ஒரு நோன்பாளிட்ட இறை நம்பிக்கை இருக்கணும். அவர் வைக்கக்கூடிய நோன்புல இறை நம்பிக்கை இருக்கணும். 2வது, அவரு நன்மையை எதிர்பார்த்த நிலையில் அந்த நோன்பு வைக்கணும். இந்த 2 குணம் ஒரு நோன்பாளிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு நோன்பாளி இறை நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு வைத்தான், அவருடைய நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். மாத்த கட்டமும் நம்பிகை, அவர் செய்த முந்தைய பாவங்கள், சிறிய சிறிய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ நோன்புல என்ன இருக்கணும்னா இறை நம்பிக்கையும் அல்லாஹ்விடத்துல அந்த நோன்புக்கு பகரமாக நன்மையை எதிர்பார்த்தும் காத்திருக்கும். இந்த 2 விஷயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நோன்புல குறை வராது. ஒண்ணு, நாம நம்பிக்கை உறுதியாக இறை நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் மீது நம்பிக்கை வந்துருச்சுன்னா அந்த நோன்புல என்ன செஞ்சிட மாட்டோம்? எந்த விதமான குறையும் செஞ்சிட மாட்டோம். நோன்பு வைப்பது சாதாரணமான விஷயம் அல்ல. சகருக்கு எந்திரிச்சு உணவு சாப்பிடுவதும், உணவு சாப்பிட்டு விட்டு அன்றைய நாள் நான் நோன்பு வைக்கிறேன் என்பதாக நியத்து வைப்பதும் நம்ம கையிலலாம் கிடையாது. நாம நினைச்சு நாம செய்ய முடியாது. நான் நாளைக்கு நோன்பு வைப்பேன் அப்படின்னு நாம முடிவு பண்ணி வச்சு செய்யக்கூடிய செயல் அதுவல்ல. அல்லாஹ் நாடணும். அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தா தான் ஒரு நோன்பை கூட நம்மளால வைக்க முடியும். அல்லாஹ் நாடலன்னு சொன்னா நோன்பு வைக்க முடியாது. அப்ப அல்லாஹ் நாடிட்டான், நோன்பு வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்துட்டானா அந்த நோன்பை இறையச்சத்தோடும் அல்லாஹ்விடத்துல அந்த நோன்புக்கு பகரமாக நன்மையை எதிர்பார்த்த ஒரு அடியானாக காத்திருக்கணும். அப்படி இருந்தா அந்த நோன்பு எப்படிப்பட்ட நோன்பாக மாறும் அப்படின்னு சொன்னா, நன்மை செய்யக்கூடிய நோன்பாளிகளாக அவர் மாறிடுவார். ஏன்னா நோன்பு வைத்திருக்கும் பொழுது ஷைத்தான் கண்களை கொண்டு பாவத்தை தூண்டி விடுவான். நாம நடந்து போய்கிட்டு இருப்போம், ஏதோ ஒரு தவறான ஒரு பார்வையின் பக்கம் அந்நிய பெண்களின் மீது பார்வையை திசை திருப்புவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்நிய பெண்களின் மீது பார்வையை கொண்டு, ஏன்னா பார்வை தான் சைத்தானுடைய முதல் ஆயுதமே. ஒரு தன்னோட அடியானை வழிகெடுப்பதற்கு சைத்தானுடைய முதல் ஆயுதமே அந்த கண் பார்வை தான். பார்வையை கொண்டு என்ன செய்வான்?
உங்களுடைய நோன்பை, உங்களுடைய பார்வையை திசை திருப்புவான். உங்களுடைய நாவுகளை கொண்டு என்ன செய்வான், அந்த நோன்புல ஷைத்தான் குறை ஏற்படுத்த பார்ப்பான். நாம பாட்டுக்கு அமைதியா தான் இருப்போம். பள்ளியாசலுக்குள்ள வந்துட்டு யாராவது ஒரு ஆள் வந்து ஊடையில போய் எதையாவது ஒண்ணு பேசி அதை நாம ஒண்ணு பேச அவரை பத்தி இவரை பத்தின்னு என்ன செஞ்சிருவோம், ஒரு அரை மணி நேரம் நம்ம கூட இல்லாத ஒரு நபரை பத்தி பேச ஆரம்பிச்சிருவோம். அப்படி பேசிட்டா அது என்ன செஞ்சிடும், அது நோம்புக்கு மிகப்பெரிய ஒரு குறை. அது புறம் பேசுவதற்கு சமம். புறம் பேசுவதை பத்தி குரான்ல சொல்லும் பொழுது என்ன சொல்றான்ல, இறந்து போன மனிதனுடைய இருதயத்தினுடைய மாமிசத்தை சாப்பிட்டதற்கு சமம் ஒருவரை பத்தி நீங்க புறம் பேசுவது. ஒருவர் இல்லாத போது அவரை பத்தி பேசுவது செத்து போன இறந்து போன ஒரு பிணத்தினுடைய இருதயத்தினுடைய அந்த கரியை எடுத்து சாப்பிடுவதற்கு சமம் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பதிவு செய்யறான். அப்போ நாவுகளை கொண்டு என்ன செய்வான், நோன்பாளிகளுடைய நோன்பை வீணாக்குவதற்கு உண்டான எல்லா வேலையுமே செய்தான் பார்ப்பான். கைகளை கொண்டும் கால்களை கொண்டும் உள்ளத்தை கொண்டும் வழிகெடுப்பதற்கு தயாராக இருப்பான். ஆனால் ஒரு நோன்பாளிட்ட இறை நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த நோன்பாவனால என்ன செஞ்சிட முடியாது, வழிகெடுக்க முடியாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யார் இறை நம்பிக்கையோடு நோன்பு வைத்தார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா இரண்டு உலகத்திலுமே நல்லவர்களோடு அல்லாஹ் சேர்த்து வைப்பான். குறிப்பாக மறுமை நாளையில அவர் என்ன செய்வார் நமக்கு தெரியும். சொர்க்கத்தினுடைய சொர்க்கவாதி சொர்க்கம் செல்வதற்கும் நோன்பாளிகள் செல்லக்கூடிய ஒரு பாதை, அந்த ரையான் என்று சொல்லக்கூடிய அந்த பாதையில அவர் சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு நசீபை அல்லாஹ் அவருக்கு வழங்குவான். எல்லாம் வல்ல இறைவன் எதிர்வர இருக்கக்கூடிய ரமலானுடைய மாதத்திலே முழுவதுமாக நோன்பை இறை நம்பிக்கையோடு வைக்கக்கூடிய அந்த நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாயிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு